நம்ம 2 நாள் கோயிலுக்கு போகிறோங்க. அதனால நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு இன்றைக்கே சம்பளம் கொடுக்க போகிறோம். இந்த மாதம் வந்து எங்கள் பெரியம்மா வந்து லீவ் போடாமல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாளுங்க. நம்ம கேக் வெட்டி கொண்டாடுற நிலமையில் இல்லை. அதனால் நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு லட்டு கொடுத்துடலாம். நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நம்மளுடைய புது ப்ராடக்ட் வந்துட்டு மீன் மசாலா. அது வந்து எப்படி இருக்குன்னு பெரியம்மா கருத்து சொன்னதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணலாம். அவங்க வந்து அட்டண்டன்ஸ் லீவ் போடாமல் வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு என்னங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிடலாம். இந்தாங்க பெரியம்மா சம்பளம். ப்ளஸ் வந்து சுக்கா மசாலா கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஸ்நாக்ஸு பூவோடு கொடுத்துடலாம். மகிழ் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அனிதா வந்துட்டு ஏபிசி மால்ட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். நாங்கள் ரெண்டாவது ஃபேமிலி கவிதாக்கா பையன் வந்துட்டு நம்மளுடைய நிலக்கடலை சாதப்பொடிக்கு அடிக்ட்டுன்னே சொல்லலாம். அவங்களுக்காக நிலக்கடலை சாதப்பொடியும் ப்ளஸ் வந்து பூண்டு ஊறுகாயும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். தேவி நம்மளுடைய கேரட் மால்ட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சேலரி கொடுத்துடலாம். எங்கள் வளரத்தை நான்வெஜ் பிரியரு என்னை மாதிரியே, அதனால அவங்க வந்து கறி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். நாங்கள் பிரிங்க டக்குன்னு பிரிங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு இது நீட் இருந்ததுங்க. அதனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. நிகழ்மகிழ் சொந்தங்கள்கிட்ட நாங்களும் சம்பளம் வாங்கிக்கிறோங்க. நிகழ்மகிழில் அனைவரும் சமம். நன்றி.